ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வெர்னிகா வாய்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு சைனீஸ் ரொமான்டிக் ட்ராமாவோட எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க கதைக்குள்ள போகலாம். லியானா ஃபோர்த் பிரின்ஸ் கிட்ட என்னோட அக்காக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு செம்மையா புலம்பிட்டு இருக்கா. அது மட்டும் இல்ல, அவளை எதுக்காண்டி உன்னோட பல்லாக்குல போக சொன்னு சொல்லிட்டு செம்மையா கத்திட்டு இருக்கா. ஃபோர்த் பிரின்ஸா, இது எல்லாமே என்னோட தப்பு தான், என்னன்னு நினைச்சு உன்னோட அக்காவை அட்டாக் பண்ண போயிருப்பாங்க, என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு சாரி கேக்குறான். அவளை இங்க நின்று என்ன பேசிட்டு இருக்க, சீக்கிரமா போய் என்னோட அக்காவை கூட்டிட்டு வான்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. அவனா ஹீரோ போயிருக்கான், சோ உன்னோட அக்காக்கு எதுவும் ஆயிருக்காது, அதனால நீ எதுக்காண்டியும் கவலைப்படாத. அந்த ஃபோர்த் பிரின்ஸா என்ன மாதிரியே வீரமும் டேலண்டும் கொண்ட ஒரே பர்சன் அது ஹீரோ மட்டும் தான்றான். லியானா என்னது உன்ன மாதிரியான்னு சொல்லிட்டு அவனை குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கா. ஃபோர்த் பிரின்ஸா, இங்க பாரு, இந்த பிளேஸ்ல நம்மளால ரொம்ப நேரம் நின்னு பேச முடியாது, இது சேஃப்டியே இல்லாத ஒரு பிளேஸ்ன்றான். நீ எனக்கு ஒரு இம்பார்ட்டன்டான பர்சன், உன்னை நான் இழக்க விரும்பலன்னு சொல்லி மொக்க போட்டுட்டு இருக்கப்போ அவனோட சேஃப்டி கார்டு அங்க வரான். அவனா ஃபோர்த் பிரின்ஸ் கிட்ட ஃபயர்மூனோட அடியாக்கள் இங்க வந்துட்டு இருக்காங்க, நீங்க சீக்கிரமா பேலஸ்க்கு போங்க, இந்த பிளேஸ் உங்களுக்கு சேஃப்டி கிடையாதுன்றான். அவனா கிளிப்பிள்ள ஆட்டம் சொன்னதையே திருப்ப சொல்லிட்டு இருக்கும் போது ஃபோர்த் பிரின்ஸா, அட நான் போய் தொலைறேன்டா, நீ ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போன்னு சொல்லிட்டு அவனை அங்கிருந்து அனுப்பி வைக்கிறான். இங்க ஹீரோயினா ஹீரோட காயத்துக்கு மருந்து போட்டுட்டு இருக்கா. அவனா ஹீரோயின் கிட்ட உனக்கு எதுவும் அடிப்படலன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அவன் கிட்ட ஹீரோயினா ஃபர்ஸ்ட் நீ உன்னை பத்தி கவலைப்படுன்னு சொல்லிட்டு அகைன் அவனுக்கு மருந்து போட்டுட்டு இருக்கா. இப்ப ஹீரோவா ஹீரோயின் வாங்கினா அந்த மெடிசன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு உன்னோட சூனியத்தை வச்சுதான் இந்த மெடிசன் எல்லாம் வாங்கினியான்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு அவள, இந்த சூனியம் தான் இன்னைக்கு உன்னோட உயிரை காப்பாத்திருக்கு, அது தெரியுமா உனக்குன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. நீ எப்ப பாரு என்னோட கழுத்து பிடிச்சி வெளியில தள்ளுவ, என்கிட்ட ரூடா நடந்துப்ப, அதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கவே கூடாதுன்னு சொல்லும் போது ஹீரோவா அவகிட்ட சாரி கேக்குறான். அதுக்கு ஹீரோயினா, சரி சரி விடு, நான் ஈஸியாலாம் மன்னிச்சிருவேன்னு சொல்லிட்டு அகைன் அவனோட காயத்துக்கு கட்டு போறதுக்காண்டி ஹீரோ கிட்ட வரா. சட்டுன்னு ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஹீரோயின் அவன் கிட்ட நீ தானே படைத்தலைவர்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு அவனா, அப்பெல்லாம் இல்லையே, யார் சொன்னதுன்னு சொல்லும் போது சட்டுன்னு ஹீரோயினா அவனை விட்டு விலகி போயிடுறா. அவனா அகைன் ஹீரோயினை அணைச்சு பிடிச்சு என்னை விட்டு போகாத, என்னோட காயம் ரொம்பவே வலிக்குதுன்றான். இப்ப ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் ஹீரோ அவகிட்ட என்னை பத்தின சீக்ரெட் ஒண்ணு நீ தெரிஞ்சுக்கிட்ட, உன்னை பத்தின ஒரு சீக்ரெட்டை நான் தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு ஹீரோயினா, என்கிட்ட அப்படி எந்தவித சீக்ரெட்டுமே இல்லன்றா. அவகிட்ட ஹீரோவா உன்னோட பேரு ஷெங்ஷியா இல்லன்னு சொல்லும் போது அதை கேட்ட ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. அதுக்கப்புறம் நான் ஹீரோயினா, என்னோட பேரு யன்யுவான், நான் ஒரு ஆக்ட்ரஸ்னு சொல்லிட்டு அவளோட உண்மையான ஐடென்டிட்டிய சொல்லிட்டு இருக்கா. அவகிட்ட ஹீரோவா உன் கூட ஒருத்தன் பேசிட்டு இருந்தான்ல, அவன் யாரு, அவனும் ஒரு ஆக்டரான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இப்ப ஹீரோயினா ஜியோபை கிட்ட நான் பேசிட்டு இருந்தப்போ ஹீரோ செத்தோம் பொழைச்சோன்னு படுத்திருந்தான், அப்படி இருக்கப்ப இவனுக்கு எப்படி கேட்டுச்சுன்னு சொல்லி முழிக்கிறா. நெக்ஸ்ட் ரெண்டு பேருமே சாப்பிட உட்கார்றாங்க. ஹீரோயினா மொச்சுக்குன்னு சாப்பிட்டுட்டு இருக்கா. ஹீரோ அவளையே பேனு பார்த்துட்டு இருக்கான். நெக்ஸ்ட் ஹீரோயினா ஹீரோ கிட்ட நான் பேசினவனோட பேரு ஜியோபை, அவனுக்கு சில பல பவர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவனை பத்தி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவளா ஹீரோ கிட்ட என்ன சூனியம் செய்யறவன்னு சொல்றா. அதுக்கப்புறம் ஏன் என்ன இவ்ளோ கேர் பண்றா, ஒருவேளை என்ன லவ் பண்றியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இங்க பாரு, ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ, எனக்கு உன் மேல எந்தவித ஃபீலிங்ஸுமே வராதுன்னு சொல்லிட்டு இருக்கா. நான் பொய் சொல்றேன்னு வச்சுக்கோவேன், மின்னல் வந்து இப்பவே என் மேல படட்டும்னு சொல்லும் போது கரெக்டா ஹீரோயின் மேல மின்னல் படுது. இப்ப ஹீரோனோட மைண்ட் வாய்ஸா, ஆஹா இதுங்களும் நமக்கு சதி பண்ணுதேன்னு சொல்லி நினைச்சிருப்பா. லியானா, மழை வேற வரப்போகுது, என்னோட சிஸ்டர் என்ன பண்றானே தெரியலன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடுறா. ஃபோர்த் பிரின்ஸா அவளுக்கு கர்ச்சீஃப்லாம் கொடுக்கும் போது அவளா அதை கோவமா கீழே தூக்கி போட்டுடுறா. இப்ப நம்ம ஹீரோயினா ஹீரோ கிட்ட பீரை கொடுத்து இத குடின்னு சொல்லிருக்கா. நம்ம ஹீரோ முன்ன பின்ன பீர் குடிச்சதே இல்ல போல இருக்கு, ஒரு டவுட்டோடையே குடிச்சிட்டு இருக்கான். அதை பார்த்த ஹீரோயினா, இப்பெல்லாம் இதை குடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் சியர்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே சியர்ஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பாட்டில இப்படி பட்டுன்னு எடுத்து மடக்குன்னு குடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் பாட்டிலையே காலி பண்ணிடுறா. அவளை பார்த்து ஹீரோமே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்ப ஹீரோனுக்கா செம்மையான போதை ஆயிடுது. ஹீரோ மேல ஏறி உட்காந்து புலம்பிட்டு இருக்கா. அவள, நானும் போதை ஆகல, நான் ஸ்டெடியா தான் இருக்கேன், என்னை இறக்கி விடுன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோட மைண்ட் வாய்ஸா, நான் எங்கடியும் உன்னை பிடிச்சி வச்சிருக்கேன், நீ தாண்டி என்ன பிடிச்சி வச்சிருக்கன்னு சொல்லி நினைச்சிருப்பான். அவன் கிட்ட ஹீரோயினா, நான் ஃபீமேல் லீடு, நீ வில்ல, நம்ம ரெண்டு பேரும் எப்படி லவ் பண்ண முடியும், அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. அவகிட்ட
ஹீரோவா வில்லன்னா என்னன்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயினா மனசாட்சியே இல்லாத ராட்சசன்னு சொல்லிட்டு இருக்கா. அவள நீ ஏன் வில்லன் ஆகணும்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிடுறா. நம்ம ஏன் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணணும், நமக்குள்ள ஏன் இந்த பாண்ட் கிரியேட் ஆகணும்னு சொல்லி அழுதுட்டு இருக்கா. நான் ஏன் உன்னை ஃபர்ஸ்ட் கிஸ் பண்ணணும்னு சொல்லி அழுது புலம்பிட்டு இருக்கப்போ ஹீரோவா அதெல்லாம் நினைச்சு நீ ஃபீல் பண்றியான்னு சொல்லும் போது ஹீரோயினுமே ஆமாங்கிறா. அவள என்னோட டெஸ்டினி நீ இல்லைன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கா. ஹீரோவா அப்ப வேற யாரு, அந்த ஃபோர்த் பிரின்ஸான்னு சொல்லி கேக்குறான். நெக்ஸ்ட் ஹீரோயினா அவனை விட்டு விலகி போயிட்டு அவன் கிட்ட உனக்கு என்ன ஃபர்ஸ்ட்ல இருந்தே பிடிக்காதானு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. நமக்குள்ள மட்டும் இந்த பாண்ட் கிரியேட் ஆகலன்னா நீ எப்பவோ என்ன கொன்றுப்பதானு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. சட்டுன்னு பிடிச்சு ஹீரோ அவளை கிஸ் பண்ணிக்கிறான். ஹீரோயின் செம்மையா ஷாக் ஆயிடுறா. அதுக்கப்புறம் அப்படியே ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. இங்க இல்லையா நான் இன்னுமே உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஃபோர்த் பிரின்ஸா நீ கொஞ்சம் ரெஸ்டடு, அவங்க வந்து நான் உன்னை எழுப்பி விடுறேன்னு சொல்லிட்டு இருக்கான். அவள அவங்க வர நான் இந்த பிளேஸை விட்டு போக மாட்டேன்னு சொல்லும் போது அவனா அவங்க ஒருவேளை வரலன்னா நீ இவ்வளவு தூரம் வெயிட் பண்றது வேஸ்ட் தானேன்னு சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டு அவ கோமா அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. ஃபோர்த் பிரின்ஸ் கிட்ட அந்த காடா இப்பவாச்சும் பேலஸுக்கு போலான்னு சொல்லும் போது அவனா எனக்கு தெரியும் நீ உன்னோட வேலையை மட்டும் பாருன்னு சொல்லி திட்டி விட்டுறான். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயினா நல்லா தூங்கிட்டு இருக்கா. ஹீரோ அவளுக்கு தட்டி கொடுத்துட்டு இருக்கான். அங்க ஹீரோட அசிஸ்டன்ட் ஓடி வந்து ஒரு வழியா நான் உங்களை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே காமிக்கிறாங்க. ஹீரோட கையில ஹீரோயினோட போன் கிடைக்குது. ஹீரோ அந்த ஸ்டோரி எல்லாம் படிச்சுட்டு செம்மையா ஷாக் ஆயிடுறான். அந்த ஸ்டோரி படி ஹீரோயினா ஃபோர்த் பிரின்ஸோட பேரு. ஹீரோயின் ஃபோர்த் பிரின்ஸுக்காண்டி ஹீரோவையே கொலை பண்ணிடுவான்னு சொல்லி போட்டிருக்கு. இப்பதான் தெரிய வருது ஹீரோயின் கேமுக்காண்டி தான் வேற உலகத்துக்கு வந்திருப்பான். ஆனா ஹீரோ அந்த உலகத்திலேயே தான் இருக்கான். அந்த ஸ்டோரி படி ஹீரோயினுக்கும் ஃபோர்த் பிரின்ஸுக்கும் மேரேஜ் ஆயிடும். இப்ப ஹீரோயினா சட்டுன்னு மயக்கத்துல இருந்து எந்திரிக்கிறா. ஃபோர்த் பிரின்ஸா ஹீரோனோட தங்கச்சி கிட்ட இன்னும் எவ்வளவு நேரம் தான் சாப்பிடாம இருப்ப, இதையாச்சும் கொஞ்சம் சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவகிட்ட ஒரு பண்ண கொடுக்குறான். அவள இந்த சிச்சுவேஷன்ல என்னால சாப்பிட முடியாதுன்னு சொல்லும் போது ஃபோர்த் பிரின்ஸா சரி அவளுக்காண்டி நம்மளே சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு அதை சாப்பிடறதுக்காண்டி போறான். அவள ஒரு பேச்சுக்கு வேணான்னு சொன்னா மறுபடியும் கேட்க மாட்டியா, எனக்கு பசிக்குது அதை குடுன்றா. அவனுமே அதை அவகிட்ட கொடுக்குறான். அதை அவ ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கா. இங்க ஹீரோவா ஹீரோயின் கிட்ட அந்த போனை காமிச்சு என்ன இதெல்லாம்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அப்ப இவ்வளவு நாளா என் கூட கேம் தான் ஆடி இருக்கியான்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ரொம்பவே ஹர்ட் ஆயிடுது. அவனோட கண் எல்லாமே கலங்கி போயிடுது. ஃபோர்த் பிரின்ஸுக்காண்டி நீ என்னையே கொலை பண்ணிடுவில்லைன்னு சொல்லும் போது ஹீரோயினா அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் சொல்றது கொஞ்சம் கேளுன்றா. அவள இதுவரைக்குமே ஸ்டோரி சேஞ்ச் ஆயிருக்கு, அதனால அப்பெல்லாம் நடக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அவகிட்ட ஹீரோவா நான் உன்னை ஏதாச்சும் பண்ணிடுறதுக்குள்ள நீயே இங்க இருந்து போன்னு சொல்லிட்டு கோவமா சொல்லிட்டு இருக்கான். அவள நான் இதுக்காண்டி போகணும், நீ தான் என் கூட பாண்டா இருக்க, நீ தான் என்ன ஆபத்துல இருந்து காப்பாத்திருக்க, அப்படி இருக்கப்போ இந்த டிராயிங்ஸை வச்சு நான் என்ன பண்றதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. நம்ம பழகினது எல்லாமே ஃபேக்னு சொல்ல வரியான்னு சொல்லும் போது ஹீரோவா நீ பண்ண எல்லாத்தையுமே நியாயப்படுத்த பாக்குறியான்னு சொல்லி கோபப்படுறான். அவனோட அசிஸ்டண்ட கூப்பிட்டு ஹீரோயினை வெளியில தள்ள சொல்றான். ஆனா ஹீரோயினா என்னால எங்கேயுமே போக முடியாது, நீ என்ன புரிஞ்சுக்கிற வர நான் இங்கதான் இருப்பேன்றா. அவனா கோவமா வாள் எடுத்து வீசும் போது அந்த அசிஸ்டண்டா நம்ம இங்க இருந்து போகலான்னு சொல்லி ஹீரோயினை கூப்பிட ஹீரோயின் அவனை விலக்கி விட்டுறா. அவன் மேல ஹீரோவா செம்ம கான்ல இருக்கான். அந்த சிச்சுவேஷனே ரொம்பவே மோசமாயிட்டே போக கேமே ஹீரோவா மயக்கம் செய்ய வச்சிடுது. இப்ப ஹீரோவா ஹீரோயின் மடியில மயக்கம் போட்டு கிடக்குறான். ஹீரோயினா என்ன ஆனாலும் நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு சொல்லி நினைக்கிறா. இப்போ ஒரு பிளாஷ்பேக்க காமிக்கிறாங்க. ஹீரோ சின்ன பையனா இருக்கும் போது ஆர்ஃபனா அந்த பேலஸ்குள்ள வரான். ஒருத்தரா ஹீரோ போட்டு பொலன்னு பொழந்துட்டு இருக்காரு. அந்த ஆளா ஹீரோவா ராணி கிட்ட கூட்டிட்டு போறான். ஹீரோவா ராணிய முறைச்சு பார்த்துட்டு இருக்க. அந்த ஆளா ஹீரோ கன்னத்திலேயே பலார்னு ஒண்ணு வைக்கிறான். அவரா ஹீரோ கிட்ட ராணி நீ இப்படி தலை நிமிர்ந்து பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவா வார்ன் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவா கண்ணை முழிச்ச உடனேயே ஹீரோயினா ரொம்பவே கோவமா அவ கழுத்து பிடிச்சு நெருக்க ஆரம்பிச்சிடுறான். அவனுக்கு ஹீரோயினை மீட் பண்ணது அவளை கிஸ் பண்ணதுன்னு சொல்லிட்டு எல்லா ஞாபகமே அந்த ஒரு செகண்ட்ல மறந்து போயிடுது. அந்த கேம்ல ஹீரோ எப்படி ஒரு வில்லன்னு சொல்லிருப்பாங்களோ இப்ப ஹீரோ அதே மாதிரி ஒரு வில்லனாவே மாறி ஹீரோயினை கொலை பண்ண பாக்குறான். நம்ம ஹீரோயினா மயங்கியே விழுந்துடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் கண்ணை முழிச்சு பார்த்தா ஹீரோ ரொம்பவே நார்மலா அவ கழுத்துக்கு மருந்து போட்டுட்டு இருக்கான். அவன் கிட்ட ஹீரோயினா உனக்கு என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோவா எனக்கே என்னாச்சுன்னு தெரியல, என்னால என்னையே கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்பதான் ஹீரோயினுக்கு ஜியோபாய் சொன்னது ஞாபகம் வருது. எப்பெல்லாம் ஹீரோயின் கேமை விட்டு வேற ஒரு ரூட்ல போயிட்டு இருக்காளோ அப்பெல்லாம் கேமே இது எல்லாத்தையுமே மாத்துறதுக்காண்டி இப்படி செய்யும்னு சொல்லிருப்பான். அவனை பார்த்து ஹீரோயினா நீ எதுக்கும் பயப்படாத, எல்லாமே இப்போ ஓகே ஆயிடுச்சு, நடந்த எல்லாத்தையுமே நம்ம மறந்துடலான்றா. அவகிட்ட ஹீரோவா அந்த டிராயிங்ல இருந்தபடி எதுவுமே நடக்க கூடாதுன்னு சொல்லி ஃபீல் பண்றான். அதுக்கப்புறம் அவனா ஹீரோயினோட ஃபேஸ பிடிச்சு அவளை கிஸ் பண்ணிக்கிறான். அப்படியே இவங்க ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிட்டு இருக்கப்போ
அப்போ ஹீரோட அசிஸ்டண்டா டாக்டரை கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு உள்ள வரான். அவனா இவங்க 2 பேருமே கிஸ் பண்ணிட்டு இருக்கத பார்த்துட்டு நான் எதையுமே பார்க்கலன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். நெக்ஸ்ட் ஹீரோயினும் ஜியோபையும் மீட் பண்றாங்க. ஹீரோயின் விருந்தெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கா. ஜியோபையா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உனக்கும் ஹீரோக்கும் லவ் ஆவ் நோ பவுண்டரிஸ்ன்ற அந்த அச்சீவ்மெண்ட் கிடைச்சிருக்கே, இதெல்லாம் எப்படி நீ வாங்கினான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அவன் கிட்ட ஹீரோயினா அப்படியா எனக்கு எதுவும் தெரியாதேன்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கா. அவனா இங்க பாரு, இந்த கேம்ல எவ்வளவு ஃப்ரீடம் இருக்கோ அந்த அளவுக்கு ரூல்ஸும் இருக்கு, அதை நீ ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோன்றான். அவன் கிட்ட ஹீரோயினா எனக்கு அது நல்லாவே புரியுதுன்னு சொல்லிட்டு அவனை டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுறா. அவகிட்ட ஹீரோவா இப்பதான் எனக்கு ஒண்ணு புரியுது, ஃபர்ஸ்ட் டைமா அந்த டான்சர் பாய்சன் வைக்க வந்தது எனக்கு இல்ல அந்த 4th பிரின்ஸுக்கு தான் சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயினா மனசுக்குள்ள புக் படி நானும் 4th பிரின்ஸ் தான் ஃபர்ஸ்ட் கிஸ் பண்ணிருக்கணும், நாங்க 2 பேரும் தான் பாண்ட் ஆயிருக்கணும்னு சொல்லி நினைக்கிறா. இப்ப ஹீரோயினா அவன் கிட்ட இதெல்லாம் யார் பண்ணிருப்பா, யாரு 4th பிரின்ஸ கொல்ல நினைக்கிறான்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு ஹீரோவா செகண்ட் பிரின்ஸ் ரொம்பவே சிக்கா இருக்கான், அவனால இத பண்ணிருக்க முடியாதுன்றான். 3rd பிரின்ஸ் கண்ட்ரியை விட்டே வெளியில இருக்கான், அவனும் இத பண்ணிருக்க வாய்ப்பே இல்லைன்றான். இதெல்லாம் கேட்ட ஹீரோயினா எனக்கு யார் பண்ணான்னு நல்லாவே புரிஞ்சு போயிடுச்சுன்றா. அங்க ஒருத்தன் வந்து ஹீரோ பார்த்து இவ்வளவு நாளா பேலஸ்ல நடந்த குழப்பத்துக்கு எல்லாத்துக்குமே நீ தான் காரணம்னு சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல 4th பிரின்ஸையும் நீ தான் கொல்ல பார்த்திருக்கன்னு சொல்லிட்டு அவன் மேல பொய்யான பழிய போட்டுட்டு இருக்காங்க. அவனோட அடியாக்களை வச்சு ஹீரோவை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லும் போது ஹீரோவா உங்களால முடிஞ்சா என்ன அரெஸ்ட் பண்ணிக்கோங்கன்றான். அவனா நீயா வந்துட்டா ஓகே, இல்லனா உன் கூட சேர்த்து ஹீரோயினையும் அரெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குன்றான். அதுக்கு ஹீரோவா நானே வரேன்றான். ஹீரோயினா அவனை தடுத்து நீ போக வேணான்றா. அவனா ஹீரோயினை பார்த்து ஏன் உனக்கும் ஹீரோ கூட ஏதாச்சும் லிங்க் இருக்கான்னு சொல்லும் போது ஹீரோவா தேவையில்லாம பேச வேணாம், வா இங்க இருந்து போகலான்றான். இப்ப ஹீரோவா ஹீரோயினை பார்த்து எனக்கு எதுவும் ஆகாது நீ பயப்படாதன்னு சொல்லிட்டு போறான். 4th பிரின்ஸா ராணிய மீட் பண்ணி ஹீரோ இப்படி பண்ற ஆளே கிடையாது, அவன் நம்மளோட பேலஸுக்கு ரொம்பவே லாயலா தான் ஒர்க் பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான். ராணியா நீ வெளுத்ததெல்லாம் பால்னு நினைக்கக்கூடிய ஆளு, உன்கிட்ட அவங்க நல்லா பேசி பேசி உன்னை நல்லாவே ஏமாத்தி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. 6 மாசமா நம்ம பேலஸுக்கு அடிமேல அடி விழுந்துட்டு இருக்கு, இதுக்கு எல்லாமே உனக்கு மேரேஜ் ஆகாதுதான் ரீசன்னு சொல்லி யோசிக்காரங்க சொல்றாங்கன்றாங்க. அந்த மேட்ச் மேக்கிங் பார்ட்டில கூட உனக்கு ஒரு பொண்ணு மேல கண்ணு இருந்துச்சு, அதை நான் கூட பார்த்தேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. 4th பிரின்ஸா அது இல்லையான்னு நினைச்சிட்டு ஆமா ஆமான்னு சொல்லிட்டு வேகமா தலையாட்டுறான். அவங்களா நான் பிரைம் மினிஸ்டரோட பொண்ணு ஷென்ஷியாக்கு மேரேஜ் ப்ரொபோசலை அனுப்பியிருக்கேன்றாங்க. அதை கேட்ட 4th பிரின்ஸுக்கு செம்மையா ஷாக் ஆயிடுது, ஏன்னா அவங்க இவன் ஹீரோயினை தான் லவ் பண்றான்னு நினைச்சு மாத்தி ஹீரோயினுக்கு அனுப்பியிருப்பாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ணலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ so much for watching.